திருமதி விஜயதரணி எக்ஸ்-எம்எல்ஏ அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கட்சியில எல்லாரும் அடிப்படை உறுப்பினராகி படிப்படியா முன்னுக்கு வருவாங்க. ஆனா நான் படி தாண்டி முன்னுக்கு வந்திருக்கேன். புரியும் நினைக்கிறேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மா தாயே வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் தூண்களாக விளங்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்களையும் வணங்குகிறேன். சோரி புடிச்ச பயல எல்லாம் தலைவேன்ற, உண்ணு வந்தவளை எல்லாம் தலைவேன்ற. நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்தும் இடத்தில் ஏகோபித்த ஆதரவோடு விளங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அக்கா தமிழிசை அவர்கள் தலைவராக இருந்த காலத்திலும் அவர் பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். பிரதமர் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் நாட்டை உயர்த்தி பிடிக்கிறார். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதுபோல பொருளாதார ரீதியாக இன்றைக்கு நடுத்தர மக்களும் பயன்பெறும் அளவிற்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் சிறப்பான ஒரு பட்ஜெட்டை இந்த முறை வழங்கி இருக்கிறார். நான் ஒரு வழக்கறிஞர், உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர். வக்கீல் தொழில இருந்த நீங்க திடுதுப்புன்னு எப்படி ஆசீர்வாதம் நீங்க எல்லாம் ஒரு டார்ச்சர் தாங்காம தான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் 2 வருஷம் டேர்ம் இருக்கிறதையும் விட்டுட்டு பிஜேபி கட்சியில இருக்கணும்னு வந்திருக்கிறேன். எதுக்கு? இதுக்கு தாண்டா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலாம் வரல, எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன். ஏதோ ஒரு பதவி தேவை. 6 மாசம் ஆயிடுச்சு. ராப்பாங்களா சோறு தண்ணி இல்லாத உங்க பின்னாடி நாய் மாதிரி சுத்துறதுக்கு இன்னைக்கு சீட்டு கேட்டா சிரிக்கிறீங்க. எனக்கு நல்லா தெரியும் நான் எப்படி பேசணும், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். நியாயத்துக்கு மட்டுமே தான் நிப்பேன். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? விநாயகன் எனக்கு நல்லா தெரியும், கேசவநாயகனுக்கு. எங்க தொகுதி அவரு. அதே மாதிரி மாநில தலைவர் அண்ணாமலை தம்பி அவர்கள் நிச்சயமா உங்களுக்கு என்ன உண்டோ அந்த அங்கீகாரம் வரும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை. அவரை நம்பி வந்துட்டல, நடுத்தெருவுல தான் நிக்கணும். ஆகையால் உங்களுக்காக பணியாற்ற நான் இருக்கிறேன் என்று பாரத பிரதமர் தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யாரு? நானு. நீ வேற நடந்தது தெரியாம பேசிட்டு. அடுத்ததாக அக்கா தமிழிசை அவர்களுக்கும் அன்பு தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. மந்தவெளி பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். மாநில தலைவர் பேச இருக்கிறார். நான் ஒன்றை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னடா சொல்ல போற? கூடியிருக்கும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் முன்னால் சொல்கிறேன். தமிழகத்தில் 2026 பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைக்கும். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரம். கத்தி கத்தி பாத்துச்சு. அங்க ஜனங்க ஆப்படிச்சு வீட்டுக்கு அமிச்சாங்க. தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை மீட்போம், தளராது உழைப்போம். ஒரு பண்ண வேணாம் சரி, எல்லா சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்தும். தாய் தமிழகத்தை எந்த அளவுக்கு சின்னாபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சின்னாபின்னப்படுத்தி இருக்கின்றார் பாஜக. இன்னைக்கு நான் வழக்கமான அரசியல் பேச்சு பேச போவது கிடையாது. அப்புறம் என்ன நீங்க வந்த? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நாம் எல்லோரும் அதற்காகத்தான் எல்லா வேலையும் விட்டுவிட்டு அரசியலை முழு நேர வேலையாக இங்கே செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அரியணையை பிடிக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சொந்த பலத்தில் இந்த கட்சி நின்று காலோன்றி நிற்க வேண்டும். அது முதல் தகுதி. மயரை புடுங்கி நட்டு நிக்க வச்ச நீ முதல்ல ஒரு கவுன்சிலர் தேடா. காலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள், கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார். எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர், உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர். என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன், நான் படிப்புல ஒசந்தவன். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அது என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக? 4 பேரை வெட்டினாரா, தூக்கி வந்து உட்கார வச்சானுங்க.
அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ வழியில தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆணவத்தில் ஆடாதரா, ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க அதிகம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தவழ்வதை பற்றி, ஒருத்தருடைய காலை பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பற்றி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தயவு செஞ்சு இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. அதிமுக கூட்டணி இருக்கிற போதும் மேலவையில பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதா தெரியுது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடைபிடிக்கின்றேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி, நான் ஒரு கேப் மாறி, நான் ஒரு மொல்ல மாறி, ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி, நான் ஒரு முடிச்சாவிக்கு, நான் டென்னையில போறீங்க. நாளைக்கு நான் ஒரு 3 மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால மாப்பிள்ள புரிஞ்சு போச்சு. இதே கருத்தை தமிழகத்தில் 10 முறை சொன்னீங்கன்னா அது உண்மையாயிரும். அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன். உன்னை பார்த்தா குடுக்கிற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. அப்படியா தெரியுது? அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி, இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க, நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேன்னா. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா, ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா, பேத்தனமா பேசாம இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அண்ணாமலை அது ஒரு தற்குறி. அந்த தற்குறிக்கு உண்மை நிலை எல்லாம் தெரியாது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையே. ஒருத்தருடைய காலை பிடிச்சு கட்சி ஆட்சிக்கு வர்றதை பத்தி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம மாசம் எம்எல்ஏக்கு பணம் கொடுத்து முதல்வர் நாட்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, தயவு செஞ்சு ஆமா மாப்பிள்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். இந்த விவசாயினுடைய மகன் அண்ணாமலைக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம். அட போயா, நான் ஒரு மொல்ல மாறினா நீ ஒரு முடிச்சவைக்கு. பாரதிய ஜனதா கட்சியில கிளை தலைவராக நான் சேரவில்லை. உண்மைதான், நான் ஒன்றிய தலைவராக நான் பணியாற்றவில்லை. நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? நான் இந்த கட்சியிலே உங்களை போன தொண்டனாக சேர்ந்தது முதல் 2 திராவிட கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? 2வது, மோடியினுடைய ஆட்சியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. கட்சியில் சேர்ந்த பொழுது நிபந்தனை இல்லாம இந்த கட்சியில சேர்ந்த தொண்டனாக எந்த ஒரு பொறுப்பு வேண்டும் கேட்கவில்லை, பதவி வேண்டும் கேட்கவில்லை, ஒன்றை விட்டு விட்டு வந்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டவில்லை. 2 திராவிட கட்சிகளும் தூக்கி எறிய வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டராக இருக்க வேண்டும் என்று வந்தேன். ஓய், கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளை சீண்டிட்டு மாட்டிக்கின போடாம. ஆமாங்க, போலீஸ் வேலைக்கு போடான்னா அங்கே பொம்பளை சீண்டிட்டான், சிக்கிட்டான். அங்க ஒரு பிஜேபி காரனை பிடிச்சி அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்து இங்க பிஜேபியில சேர்ந்தவன். மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா, உனக்கு எல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். வேலை பாருங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.